கவுன்சிலிங் செஷன்ல ஒரு டீனேஜர் பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, மேம் எனக்கு எங்க அம்மாவை பிடிக்காது. இது பெரிய சர்ப்ரைஸ் இல்ல, எல்லா டீனேஜர்ஸுக்கும் இல்ல டீனேஜர்ஸ் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் டீல் பண்ற ஒரு ப்ராப்ளம் தான் இது. நான் கேட்டேன், ஏன் அம்மாவை பிடிக்கல உங்களுக்கு? அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு படம் பார்த்தேன் மேம், அந்த படத்துல ஒரு டீனேஜர் பொண்ணு பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அவங்க அம்மா அதுக்கு சப்போர்ட்டா இருந்து அதுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்பா கிட்ட சொல்லாம, சொசைட்டி கிட்ட சொல்லாம அந்த பொண்ணு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி அவளை கொண்டு திருப்பி நீ ஸ்கூலுக்கு போ, உனக்கு பிடிச்ச கேம் விளையாடு. சோ அந்த மூவில அவங்களுக்கு ஹாக்கி பிடிக்கும், சோ அந்த ஹாக்கி நீ விளையாடு, நீ அதை விட்டு கொடுக்காத, உன் பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி போய் கெத்தா நின்று கெரியர்ல போக்கஸ் பண்ணு சொல்றாங்க. ஆனா ஏன் அம்மா ஒரு சின்ன விஷயத்துக்கு என்ன ரொம்ப கண்டினியூஸா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால எனக்கு எங்க அம்மா சுத்தமா பிடிக்கல. இதுதான் அந்த பொண்ணு எனக்கு சொல்லுச்சு. உங்க அம்மா அப்பா பெய்ட் ஆக்டர்ஸ் கிடையாது. மூவி லைஃப் ஒரு ரியல் லைஃப். ரியல் லைஃபுக்கும் ரியல் லைஃபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ பெய்ட் ஆக்டர்ஸ் அவங்க ப்ரொஃபஷன் அது பண்றாங்க. ஆனா உங்க அப்பா அம்மாக்கு நீங்க அவங்களோட லைஃப் லாங் ஒரு கமிட்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இல்லாம ஒரு ப்ரொஃபஷனோ ஒரு பெய்ட் ஆக்டரோ கிடையாது உங்க பேரண்ட்ஸ். சோ உங்க பேரண்ட்ஸ் சொல்றது இட்ஸ் ஆல் ஃபார் யுவர் குட். அவங்கள பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணுங்க. தே வில் ஆல்வேஸ் டேக் யூ த்ரூ த ரைட் பாத் இன் யுவர் லைஃப்.